ஜெயமே ஜெயம் சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதம் இருக்கு. ரிஷபராசியில் வருது. இந்த ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி அடைகிறாரு. ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவோட நட்சத்திரம். அதனால எல்லாருக்குமே இந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ரோகிணி நட்சத்திர சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். பேசியே மற்றவங்க எல்லாரையும் கவர் பண்ணுருவாங்க. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கோபம் வருதுன்னா வீட்டாருங்க கிட்ட தான் கோபம் வரும். வெளியே அவங்க எல்லாருக்கிட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கோபம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அர்த்தமற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த வேலை செஞ்சாலும் மற்றவங்களுக்கு எது பெனிஃபிட்னு தான் செய்வாங்க. இவங்களுக்கு அதில் எந்த பெனிஃபிட்டுமே வராது. ஸோ இவங்கள வச்சு எல்லாரும் அவங்களோட வேலையை செஞ்சுப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க எதை சொன்னாலும் இவங்க உடனே கேட்டுப்பாங்க. இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாலும் இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சால் அவங்க ஏதாவது குறை சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது. நியாயத்தை பேசணும்னு நினைப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகக்கூடாது. மற்றவங்க ஏதாவது சஜஷன் கேட்டால் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒர்க் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ஒர்க்கில் எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னா செய்யக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாரையும் உடனே நம்பக்கூடாது. இதெல்லாம் செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா வழிபடுற மூலம் வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கும். வளர்ப்பிறை சந்திரனை வழிபடுறது இவங்களுக்கு எல்லா யோகத்தையும் கொடுக்கும். இன்னும் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.